Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோன்னு பார்க்கலாமா? இங்க பாப்பாவுக்கு யூனிஃபார்ம் வந்து இந்த வருஷம் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அதனால யூனிஃபார்ம் தான் yellow கலர் ஷர்ட், ப்ளூ கலர் கவுன். நான் வந்து ஷர்ட்டை வந்து மேக்ஸிமம் நான் எல்லாத்துக்கும் தைச்சு கொடுக்க மாட்டேன். எனக்கு டைம் இல்லை. அதனால ஷர்ட் தான தைக்க தெரியும். வீட்டுக்கு மட்டும் தைச்சுக்குவேன். இப்போ அந்த சட்டையோட கட்டிங் வீடியோ, ஸ்டிச்சிங் வீடியோ, அந்த வீடியோ தான் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம். காலர்லையும் இந்த மாதிரி கைக்கும் இந்த மாதிரி ப்ளூ கலர், அதாவது கவுன் என்ன கலரோ அந்த கலர் துணியில் கொடுத்து தைக்க சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த சட்டையை நம்ம எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத வாங்க வீடியோக்களில் போய் பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி கிளாத் எடுத்துக்கோங்க. ஸ்கூலில் தான் கொடுத்தாங்க. டபுள் ஃபோல்டிங் இருக்கிற கிளாத்தை எடுத்துக்கிட்டு இது வந்து பட்டன் பட்டிக்கு இந்த மாதிரி நம்ம ஒரு 1 இன்ச்சுக்கு மடித்து பின் பண்ணி விட்டுறலாம். இந்த பக்கம் ஆப்போசிட் பக்கம் வந்து மடிப்பு பகுதி இருக்குது. ஒரு ஊக்கி வச்சு நான் அந்த மாதிரி அந்த பக்கம் நகராமல் இருக்கிறதுக்கு பின் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம அளவு சட்டையிலேருந்து முன் உயரம் எப்படி அளக்கணும்னா ஷோல்டர் பக்கம் இது, இந்த ஷோல்டர்லேருந்து கீழே லென்த் வரைக்கும் 19 இருக்குது. நம்ம 3 இன்ச்சு சேர்த்திக்கணும். 2 இன்ச்சு ஃபோல்டர் பண்ணுறதுக்கு, 1/2 இன்ச்சு ஷோல்டர் ஜாயின் பண்ணுறது. எனக்கு வந்து முன்னுயரம் வந்து 22 இன்ச்சு தேவை. அதனால் 22 இன்ச்சில் நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். சட்டையின் அகலம், இந்த ஆம்கோல் இந்த ஆம்கோல், 2 ஆம்கோலையும் இழுத்து பிடிச்சி எத்தனை இன்ச்சு வருதுன்னு பார்க்கணும். இது வந்து எங்கள் பாப்பா கொஞ்சம் டைட்டாக இருக்குது. அதனால் இது வர்றது 18 தான் வருது. கொஞ்சம் டைட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் நான் சேர்த்து வச்சுக்கிறேன். 18 வருது. 18ல் நம்ம பாதி இன்ச்சு நம்ம மார்க் பண்ணணும். 18 இன்ச்சில் பாதி 9.25 நான் வந்து மார்க் பண்ணிக்கிட்டேன். இதுதான் சட்டையோட அகலம். நம்ம எந்த அளவுக்கு இங்கே உயரம் வந்து போட்டுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம அகலத்தை மார்க் பண்ணிக்கலாம். 9 பண்ணிட்டேன். ஏதாவது இந்த மாதிரி மடித்து விட்டுருக்கோம் இல்லையா பட்டன் பட்டிக்கு, இந்த மடித்து விட்டதுலேருந்து தான் நம்ம அளவு எடுக்கணும். இங்கேருந்து தான் நம்ம 9.25 எடுக்கணும். இப்போ நம்ம முன் உயரத்துக்கு கழுத்து, அதாவது இந்த ஷோல்டர்ல இருந்து இந்த நம்ம காலர் அட்டாச் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இதுதான் முன் கழுத்தினுடைய அளவு. இது வந்து இப்போ நம்ம அளவு எடுத்துக்கலாம். இதுதான் நம்ம ஷோல்டர்ல இருந்து அளவு எடுக்கணும். 2.5 வருதா? முன் கழுத்து வந்து 2.5 மார்க் பண்ணிக்கலாம். இங்கே இருந்தால் நம்ம முன்கழுத்து 2.5 மார்க் பண்ணணும். இப்போ வந்து பக்க கழுத்துன்னு சொல்லுவாங்க. அந்த பக்க கழுத்து தான் நம்ம இப்போ அளவெடுக்க போகிறோம். அது இங்கேருந்து கரெக்டாக அந்த ஷோல்டர் அட்டாச்சிங் பண்ணியிருக்கோம் இல்லையா, பாருங்க. ஷோல்டருக்கு அட்டாச் பண்ணியிருக்கிறது நேராக நம்ம அளவெடுக்கணும். 2.25 வருது. 2.25 இன்ச்சுக்கு நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இது அப்படியே நம்ம ஒரு வளைவு போட்டுக்கலாம். இப்போ ஷோல்டர் நம்ம அளவெடுத்துக்கலாம். தையலோடையே சேர்த்து அளவெடுத்துடுறேன். இங்கேருந்து இந்த அட்டாச்சிங் வரைக்கும் 5 இன்ச்சு இருக்குது. 5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆம்கோல் அளவு எடுக்க போகிறோம். ஆம்கோல் அளவு வந்து இது வந்து யோக்கி, இதிலேருந்து தான் நம்ம ஆம்கோல் அளவு எடுக்க போகிறோம். பாருங்கள், யோக்கிலேருந்து 5 இன்ச்சு ஆம்கோல் அளவு 5 இன்ச்சு இருக்குது. அதனால் இங்கே 5 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம்.
சட்டையினுடைய அகலம் இங்கே இருக்குது. நம்ம இங்கே கோடு போட்டிருக்கோம் இல்லையா, இங்கே மார்க் பண்ணியிருக்கோம். இங்கே 5 இன்ச் இருக்குது. இதிலேருந்து அப்படியே ஒரு வளைவு. இப்போ சட்டையினுடைய முன் உயரம் இவ்வளவு தான். நம்ம இப்போ அதை கட்டிங் பண்ணிடலாம். தான் சட்டையினுடைய முன் உயரம் மடித்து வச்சுக்கலாம். இப்போ பின் உயரம் நம்ம நெக்ஸ்ட் வெட்ட போகிறோம். இப்போ நம்ம வந்து பின் உயரம் வந்து அளந்து வெட்ட போகிறோம். பின் உயரத்துக்கு மெயினாக இந்த யோக் பகுதி இருக்குது இல்லையா, இந்த யோக் பகுதியிலேருந்து இதனுடைய அகலம், இந்த அளக்கிறது வந்து அகலம் கொஞ்சம் நான் வந்து காலிஞ்சு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நான் சேர்த்துக்கிறேன். 14 இன்ச் இருக்குது யோக்கினுடைய அகலம், 14 இன்ச். அதை வந்து நான் இப்போ இங்கேருந்து மார்க் பண்ண போகிறேன். 14ல் பாதி எவ்வளவோ அதைத்தான் நம்ம மார்க் பண்ணணும். ஏன்னா நம்ம டபுள் துணியாக மடித்து போட்டிருக்கிறதுனால, அதனால் 14ல் பாதி 7, அந்த 7 இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த 7 இன்ச்சு வந்து பாருங்கள், நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கிறேன். இந்த நம்ம முன் உயரம் கட் பண்ண கிளாத்தை அப்படியே மேலே வச்சு நம்ம இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா அகலம், உயரம், முன் உயரம், பின் உயரம் எல்லாம் ஒரே அளவு தான். அதனால் அந்த கிளாத்தை நான் அப்படியே வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இங்கே வந்து 7 இன்ச்சு குறிச்சிருக்கிறோம். இங்கே மேலேருந்து 7 இன்ச்சிலேருந்து ஒரு 3/4 இன்ச்சுக்கு நம்ம கிராஸாக தான் நம்ம கோடு போட்டு வெட்டணும். ஆம்கோல் சேர்த்து கட் பண்ணி எடுத்துடலாம். பின் உயரம் ஆம்கோல் சேர்த்து கட் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம முன் உயரம் கட்டிங் பண்ணோம் இல்லையா, அந்த முன் உயரத்தில் ஒரு 3/4 இன்ச்சு ஆம்கோல் ஷேப்பில் 3/4 இன்ச்சுக்கு நம்ம கிராஸாக கட் பண்ணி எடுக்கணும். அதை நான் வந்து வீடியோவில் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன், இப்போ தான் ஞாபகம் வருது. கிராஸாக கோடு போட்டேன். இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இதுதான் வந்து முன் உயரம். முன் உயரத்துக்குள்ள பீஸ், பின் உயரத்துக்குள்ள பீஸ். 2 கிளாத் கட் பண்ணியாச்சு. காலர் இருக்குது. கை, இந்த காலர் துணி நம்ம கட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு கையும் கட் பண்ணணும். சட்டையினுடைய கை அகலம் 7.5 இன்ச்சு நான் வச்சுக்கிறேன். கொஞ்சம் பாப்பாவுக்கு டைட்டாக இருக்கிறதுனால கை அகலம் வந்து 7.5 இன்ச்சு. கை உயரம், இதுதான் கை உயரம். கையலோடு சேர்த்தி 5.5 இருக்குது. நம்ம மடித்து தைக்கிறதுக்கு 2 இன்ச் சேர்த்துக்கணும். அப்போ கை உயரம் 7 இன்ச்சு. கை உயரம் வந்து 7 இன்ச்சு, அகலம் வந்து 7.5 இன்ச்சு. இந்த பக்கம் உயரம் இருக்கிற பக்கம் மடிப்பு பகுதியாக இருக்கணும். மற்ற சைடு வெட்டு பகுதியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அந்த கை உயரம் மட்டும் மடிப்பு பகுதி தான் நமக்கு மெயினாக முக்கியம். அதை பார்த்துக்கோங்க. மார்க் பண்ணியாச்சு. கை உயரம் 7, அதே மாதிரி இங்கேயும் 7 இன்ச்சுக்கு அளந்து இங்கே 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். கட்டிங் பண்ணிடலாம். இங்கே தான் மார்க் பண்ணியிருக்கிறோம் 3 இன்ச்சுக்கு. ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. யோக்குக்கு வந்து நான் வந்து இந்த பக்கம் மடிப்பு பகுதியை வந்து கரெக்டாக மடிப்பு பகுதி வர்ற மாதிரி நான் மடித்து வச்சுருக்கிறேன். தோள்பட்டை வந்து எனக்கு வந்து 5 இன்ச்சு இருக்குது. இந்த இடத்துல வந்து 3/4 இன்ச்சுக்கு கம்மியாக நம்ம மார்க் பண்ணிக்கணும். தோள்பட்டை என்ன அளவோ அந்த அளவு தான் அங்கே வந்து மார்க் பண்ணிக்கணும். 5 இன்ச்சு தோள்பட்டை. பின்கழுத்து உயரம் 2 இன்ச்சு. இப்போ இந்த 2 இன்ச்சுக்கும் கரெக்டாக நம்ம ஒரு வளைவு போட்டுக்கலாம்.
கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். கிராஸாக அப்படியே கட் பண்ணிக்கணும். இதுதான் யோக் பகுதி. யோக் பகுதி வெட்டியாச்சு. சட்டையினுடைய ஸ்லீவு இங்கே முன்பகுதி, பின்பகுதி, நெக்ஸ்ட் ஸ்லீவ் பகுதி,